வீட்டுல ஒரே பிரச்சனைடா. பொண்டாட்டி தாலியை கைட்டி தூக்கி மூஞ்சில அடிக்கிறா. ஹவுஸ் ஓனர் வாடகை விடுன்னு ஒரே தொல்லை. இது பார்த்தாதான் கடன் கொடுத்தவங்களாம் டெய்லி வாசப்படி தாண்ட முடியல, உயிர் எடுக்கிறானுங்க. எவ்வளோ பிரச்சனைக்கு காரணமோ எனக்கு ஒரு வேலை இல்லாதது தான். எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருந்தா நானும் மற்றவங்க மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். ஏண்டா இவ்வளவு கஷ்டத்தையுமா மனசுக்குள்ள வச்சு நீ இத்தனை நாளா என் கூட சுத்தி இருந்த? ஃப்ரெண்டுன்னா என்னடா நினைச்சு நீ? கூட சுத்தத்துக்கும் குடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு நினைச்சியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, உனக்கு ஏத்த வேலையை நான் வாங்கி தரேன், வா. நீ எனக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நண்பன்டா, வா போலாம். இப்பயே போய் ஜாயின் பண்ணுவோம். வா போலாம், வா. நான் சொன்ன பாத்தியா, அவர் தான் அந்த அண்ணன் நிக்கிறாரு பாரு. ஆமா, உன் பிரச்சனை எல்லாம் தீர போகுது, அவர்கிட்ட போய் தான் இப்போ. வா டேய் கண்ணாடியாக்கு. பாப்பா கண்ணா, தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, கூப்பிடுறவங்கள. பாப்பா கண்ணா, என்ன எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறண்ணே. அண்ணே இவர் என் ஃப்ரெண்டு. இவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு. அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல. அவருக்கு ஏத்த வேலையா மட்டும் ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்கண்ணே. எப்படியாச்சும் உங்களுக்கு புண்ணியமா போவோம். எனக்கு செய்யற மாதிரி பார்த்து செய்யுங்க. நான் சொல்லிட்டேன்ல, உனக்கு எப்படி செஞ்சேன்னா அதோட தரமா ஒரு ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. கவலைப்படாத தம்பி, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஆகட்டும், என் கோயில் கொண்டல பாத்துக்கலாம். இனிமே அண்ணன் பார்த்து பாரு எல்லா பிரச்சனையும். நீங்க தானே எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த ஊர்ல என்ன கௌரவமா நடமாட வைக்கணும். எந்த மாதிரி வேலை வேணும் சொல்லுப்பா. ஐயா, பெருசா ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லைங்க. படுத்துக்கினே செய்யற மாதிரி எதனா ஒரு நல்ல வேலை தொடவங்க 2 பேரும் என் கண்ணிலே படக்கூடாது. எங்கேயுமே எந்த ஏரியாலும் உங்களை பார்க்கவே கூடாது. உனக்கு நல்லது பண்ண வந்து எனக்கு நல்லா பண்ணடா. நீ ஆளை மூஞ்சம் பாடுறான். எல்லாரும் என் மேல கோவப்படுறாங்க, ஏன்னே தெரியல.